முதுமையை வென்றிடு. ஒரு 72 வயது தாத்தாவிடம் ஒருவர் கேட்டார், இந்த வயதிலும் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறீர்களே, ரகசியம் என்ன? அவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், நான் வயதை எண்ணுவதை நிறுத்திட்டேன். நான் இன்னும் வாழ வேண்டிய நாட்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பதில் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. நாம் பல நேரங்களில் வயசாகிடுச்சு, இப்போ என்ன செய்ய முடியும், இனி ஓய்வுதான் என்று நம்மை நாமே பின்னுக்கு தள்ளிக் கொள்கிறோம். ஆனால் நினைத்து பாருங்கள், நீங்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்கினீர்கள், சிரமங்களை கடந்து வந்தீர்கள், பலருக்கு துணையாக இருந்தீர்கள். வாழ்க்கை உங்களை பலமுறை சோதித்தது, ஆனால் நீங்கள் இன்னும் நிற்கிறீர்கள். அப்படி இருக்க இப்போது மட்டும் ஏன் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும்? இன்றிலிருந்து ஒரு புதிய முடிவை எடுப்போம். தினமும் கொஞ்சம் நடப்போம். தினமும் மனம் திறந்து சிரிப்போம். புதியதை கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். பழைய நினைவுகளை மட்டுமல்ல, புதிய நினைவுகளையும் உருவாக்குவோம். என்னால் இன்னும் முடியும் என்று நம்புவோம். முதுமை என்பது வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் அல்ல. அது மெதுவாக வாழ கற்றுக் கொடுக்கும் ஒரு அழகான பருவம். உங்கள் உடலுக்கு வயது இருக்கலாம், ஆனால் உங்கள் மனதுக்கு இன்னும் சிறகுகள் இருக்கின்றன, பறக்கும். இன்று ஒரு கேள்வி. உங்கள் வயதை வெல்ல நீங்கள் நாளை முதல் தொடங்கப் போகும் ஒரு புதிய பழக்கம் என்ன?